காமராஜர் கல்லூரியில் பெண்கள் மட்டும் பங்கு பெற்ற கிராமத்து பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்கம் மற்றும் காமராஜர் கல்லூரி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் சார்பில் தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் பெண்கள் மட்டும் பங்கு பெற்ற கிராமத்து பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் கல்லூரி மாணவிகள் இணைந்து பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டனர். பின்னர் அங்குள்ள விநாயகர் ஆலயம் முன்பு கும்மியடித்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பெண்களுக்கு உரல் தூக்கும் போட்டி நடத்தப்பட்டது. பின்னர் ஜல்லிக்கட்டு போட்டியை போல பெண்களுக்காக நடத்தப்பட்ட பொய் மாடுபிடி போட்டியில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்க நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தப்பாட்டத்திற்கு ஏற்றபடி நடனமாடி பொய் மாட்டினை அடக்கினர். மேலும் பெண்கள் தலைப்பாகை கட்டிக்கொண்டு காளையுடன் ரேம்ப் வாக் சென்றனர். இந்த ரேம்ப் வாக்கை தினமலர் நாளிதழின் திருநெல்வேலி பதிப்பு நிர்வாக இயக்குனர் தினேஷ் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பெண்கள் மாட்டு வண்டியில் கல்லூரி வளாகத்தை சுற்றி வந்தனர். நம்மளோட பெண்கள் எல்லாருமே பொங்கல் கொண்டாடுறோம். ஆனால் அடுத்த விதமாக நம்ம இன்னும் நல்லா பாரம்பரிய கலைகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கும்மியிலேருந்து எல்லா பறையாட்டம், தப்பாட்டம், மயிலாட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாம் நம்ம பாரம்பரிய கலைகள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்களுக்கு ஜல்லிக்கட்டு இன்று நாங்கள் ஒரு புதுமையான போட்டியை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அது எருது விடும் நிகழ்ச்சி. அதாவது பெண்கள் எருதை பிடிச்சிட்டு வாக் பண்ணுற மாதிரி, அதோடு சேர்த்து மாட்டு வண்டி சவாரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நல்லபடியாக ரொம்ப நிகழ்வு ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் அடுத்த வருடம் இதை விட பிரமாதமாக பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி நிகழ்வை கொண்டாடணுங்கிறது எங்களோட ஆசை. அதனால தான் இதை நாங்கள் மோட்டிவேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வட்டக்கல், ஆண்கள் வட்டக்கல் தூக்குற மாதிரி பெண்கள் உரல்கள் தூக்குனாங்க, நிறைய பெண்கள் தூக்குனாங்க. ரொம்ப அருமையாக நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா இந்த பாரம்பரிய நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நன்றி.